கொஞ்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஒரு முறை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த போர்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9101P. ஓகேங்களா? போர்டோட பார்ட் நம்பர் மாடல் நம்பர் இங்கே இருக்குது. LA9104P அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. காம்பலு டெல் என்ஸ்பிரான் 3521. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்போட இமேஜ். ஸோ இந்த இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போது எப்படி நம்ம இந்த சார்ஜர் ஐசியை கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? ஒன்று வந்து சார்ஜர் ஐசி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்னலாம் ஐடியா வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இந்த சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் பவர் சோர்ஸு. ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் கொடுக்க போகிறோம். அதாவது டிசியோட பவர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிசி பவரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பின் வந்து டெல்லுன்றதால என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஐடியோடது, அதாவது பார்த்திங்கன்னா அடாப்டரோட இன்ஃபர்மேஷன் போகிறதுக்காக இருக்கும். ஸோ இன்னும் 2 பின் என்ன இருக்கும் அப்படின்னா கிரவுண்டாக இருக்கும். மற்ற 2 பின் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பின்னு. ஸோ அப்போது இந்த கனெக்டருக்கு ஒன்று இந்த சைடில் இருக்கணும், இல்லை அப்படின்னா இதுக்கு அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா பேக் சைடில் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கனெக்டர் வந்து எனக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த 2 இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படின்னா எனக்கு உள்ளே வந்திருக்கணும். ஸோ இந்த 2 இடத்த தவிர வேறு எங்கேயும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த போர்டில் அந்த கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா டாப்பு பாட்டம் 2 பக்கமும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இருக்கான்றதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியோட கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா பின் உங்களுக்கு இந்த கார்னரில் தெரியும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பேட்டரியோட பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போது ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஐசியும் இல்லை. ஜூம் கம்மி பண்ணுறேன் பாருங்கள். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஐசியும் இல்லை. ஸோ இந்த இடத்துல பேட்ரி கனெக்டர் இருக்குது, இங்கே இடத்துல டிசி கனெக்டர் இருக்குது, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக எந்த விதமான ஐசியும் இல்லை. ஆனால் அதோட இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஐசி இருக்குது. கரெக்டுங்களா? இன்னொரு இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஐசி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சார்ஜர் ஐசியாக எடுத்துக்கலாம். சரி, இப்போ இது சார்ஜர் ஐசின்றதை வேறு ஒரு விஷயமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா சேம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்ரி பின் இருக்குது பார்த்திங்களா? ஓகேவா? இந்த பேட்ரி பின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னாலும் சரி, வெளியில் இருக்கிற அவுட்டரில் வச்சிங்க அப்படின்னாலும் சரி. ஸோ மல்டிமீட்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா பஸர் மோடில் வச்சுட்டு ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு காயிலாக கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வச்சு செக் பண்ணலாம். ஒரு ப்ரோபை இந்த இடத்துல வச்சுட்டு பேட்டரியோட பின்னை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு தேய்ங்க. எது எந்த காயிலோடு உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதுதான் பேட்டரியோட காயில்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பேட்டரியோட காயில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோட அப்பர் மாஸ்பெட்டும் லோவர் மாஸ்பெட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த அப்பர் மாஸ்பெட்டும் லோவர் மாஸ்பெட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட கேட்டோட பின் எதோட கனெக்ட் ஆகிருக்கணும்? சார்ஜர் ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். சேம் அதே மாதிரி இங்கே சிஎல்ஆர் இருக்கும். இந்த சிஎல்ஆர்லேருந்தும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த சார்ஜர் ஐசியோட கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா இப்போ இந்த போர்டுக்கான ஸ்கீமேட்டிக் சேம் LA9101P. ஓகேங்களா? சேம் கொடுத்துருக்காங்க. காயிலோட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? காயிலோட நம்பர் PL100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காயிலுக்கு அடுத்து வர இந்த சிஎல்ஆர் ரெசிஸ்டரோட நம்பர் பார்த்திங்கன்னா PR121 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்பர் மாஸ்பெட்டோட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா PQ108ன்றது கொடுத்துருக்காங்க. லோவர் மாஸ்பெட்டை வந்து பார்த்திங்கன்னா PQ110 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் PQ108 இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா PQ110 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே இடத்துல பார்த்திங்கன்னா PL100 இங்கே இருக்குது பாருங்கள். PL100 இங்கே இருக்குது. PR121. அப்போது இது வந்து என்னதுன்னா ஸோ சார்ஜர் ஐசியோட காயில். ஓகேங்களா? காயில் இது அப்பர் மாஸ்பெட்டு, ஒன்று வந்து லோவர் மாஸ்பெட்டு, இது வந்து சிஎல்ஆர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்னது என்னென்னா எப்படி ஒரு சார்ஜர் ஐசியை பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அடாப்டர் பற்றி நம்ம மோஸ்ட் ஆஃப் நிறைய பார்த்துட்டோம். ஸோ சார்ஜர் ஐசி பற்றியும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி பேட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகுது, எப்படி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கோசம் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்ற
இதோட ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா போர்ட்லேருந்து உங்களுக்கு இந்த அடாப்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, போர்ட்லேருந்து என்ன ஆகும்னா இதுதான் பவர் ஜாக்குன்றதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவர் ஜாக்லேருந்து சப்ளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாஸ்பெட்டுக்கு அந்த சப்ளையை உள்ளே கொண்டு வராங்க. அதாவது இதை ஃபஸ்ட் மாஸ்பெட்டுன்னு சொல்லாமல் டெக்னிக்கலாக சொல்லும் போது பார்த்திங்கன்னா அப்படின்னா அடாப்டர் மாஸ்பெட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த அடாப்டர் மாஸ்பெட்லேருந்து சப்ளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு அடாப்டர் மாஸ்பெட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே கொண்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சிஎல்ஆர் ரெசிஸ்டரை உள்ளே போடுறாங்க. ஓகேங்களா, ஒரு சிஎல்ஆர் ரெசிஸ்டரு. இந்த சிஎல்ஆர் ரெசிஸ்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டயக்ராம் நான் அடிக்கடி போடுறேன் பாருங்கள். ஸோ அப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இனிமேல் வர செக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பேச போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு மாஸ்பெட்டு. இது என்னென்ன மாஸ்பெட்டுன்றது எல்லாமே நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பேட்ரி கனெக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பேட்ரி கனெக்டர். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கு. ஸோ ஜாக்குக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னது அடாப்டர் மாஸ்பெட்டு. இது வந்து என்னது அடாப்டர் மாஸ்பெட்டு, சாரி ஓகே அடாப்டர் மாஸ்பெட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி மாஸ்பெட்டு, பேர் மாற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னதுன்னா சேஃப்டி மாஸ்பெட்டு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி மாஸ்பெட்டு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி கனெக்டர். ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக என்ன பண்ணுங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிறத பற்றி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். பேட்ரி சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அடாப்டரை அன்ப்ளக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரியோட பவர் உங்களுக்கு போகும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஜாக்லேருந்து அடாப்டர் மாஸ்பெட் போடுவாங்க, அதுக்கப்புறம் சேஃப்டி மாஸ்பெட்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு சிஎல்ஆர் ரெசிஸ்டர் போட்டு இங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவுட்புட் வெளில கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சர்வீஸ் வர எல்லா போர்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 90% நம்பலாம், ஆனால் 10% என்னை நம்பாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா HP 246 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா சொன்னேன். அதாவது எப்போவுமே இந்த இடத்துலேருந்து சப்ளை போய் ஸ்டாண்ட்பை ஐசிக்கு போகும், அதுக்கு பிறகு தான் என்ன ஆகும் அப்படின்னா 5 வோல்ட்டும் 3.3 வோல்ட்டும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுன்றத ஒரு விஷயம் சொன்னேன். ஆனால் HP 246 பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து சப்ளை எடுத்தான். இங்கேருந்து சப்ளை எடுத்து ஸ்டாண்ட்பை ஐசியை ஆன் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணிட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா கான்செப்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க. எப்போவுமே நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு போர்டு செக் பண்ணும்போது எப்போவுமே இப்படி தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன், எப்போவுமே நீங்கள் இந்த வழியாக தான் போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதுதான் கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அது எப்படி வேணாலும் போகலாம். அந்த மாதிரி தான் இந்த மதர் போர்டு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கான்செப்டை அவங்க எப்படி வேணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போவாங்க. ஆனால் அவங்க எப்படி வேணாலும் கொண்டு போகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், போட வேண்டிய காம்போனண்ட் எல்லாத்தையும் அவங்க போட்டு தான் ஆகணும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஸ்கீமேட்டிக் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ நம்ம டேட்டா ஷீட் படிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ட்ராக் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காம்பனண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அதோட ஒர்க்கிங் கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இப்படி தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு சில போர்டில் நான் பார்த்துருக்கேன், ஒரு சில போர்டில், பட் ஆனால் நான் தேடி பார்த்தேன் அந்த ஸ்கீமேட்டிக் இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த ஸ்கீமேட்டிக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேட்டரியோட சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேட்டரியோட அவுட்புட்லேருந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மற்ற செக்ஷன்ஸுக்கெலாம் சப்ளை கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து சப்ளை எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஸ்கீமேட்டிக் சர்வீஸ் வந்த போர்டில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இதே மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துலேயும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. ஸோ என்ன இருக்கான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கீமேட்டிக் வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது ஸோ அந்த மோடு எப்படி கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு மோடு தனியாக பேர் வச்சுருக்காங்க, இங்கேருந்து சப்ளை எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க.
ஸோ அந்த விஷயங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பேட்ரி என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு முதல்ல கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்றது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா தெரியணும். இப்போது நம்மளாக இருந்தால் ஒரு பொருள் ஒரு டிவைஸ் வந்து நான் லேப்டாப்போட கீபோர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேனா இல்லையான்றதை என்னால் கண்ணால் பார்க்க முடியும். அப்படி இல்லையா நான் தொட்டு கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணர முடியும். ஒரு யூஎஸ்பி கனெக்டரை வந்து நான் இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பேட்டரியை ஒரு லேப்டாப் உள்ள போட்டிருக்கீங்களா இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டரி நாட் டிடெக்டடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் வரும். ஓகேங்களா? பேட்ரி வந்து உள்ளே இல்லவே இல்லை, பேட்ரி வந்து என்னால் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி நாட் டிடெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எரர்லாம் வரும். அதாவது மாதிரி சொல்கிறேன், நான் எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் சிப் லெவல் படிக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா வர்றதெல்லாம் சிப் லெவல் தான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்றத மைண்ட் தாட்டுக்கு கண்டிப்பாக போகவே போகாதீங்க. கண்டிப்பாக போக வைக்கும், பட் ஆனால் போகாத அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா பேசிக் லெவலில் ஒரு பேட்ரி ப்ராப்ளம் இல்லைனா பேட்ரி சார்ஜ் ஆகலை, இல்லை பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸ் நிற்கலை, பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகலை, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது எப்பவுமே என்ன பண்ணாதீங்க அப்படின்னா டேரெக்டாக போர்டு கிட்ட போகாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கனெக்டரை க்ளீன் பண்ணி பாருங்கள், போர்டில் இருக்கிற கனெக்டரை க்ளீன் பண்ணி பாருங்கள், எடுத்துகிட்டு திரும்பவும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போட்டு பாருங்கள். ஒரு சில நேரத்தில் இந்த லேப்டாப்போட கண்டிஷன் எத்தனை நாளாக இது இப்படி இருந்ததுன்றதை தயவுசெய்து கஸ்டமர்கிட்ட கேளுங்க. பேட்ரி சார்ஜ் ஆகலை, பேட்ரி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லும் போது இந்த லேப்டாப்பை அவங்க கடைசியாக எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நல்லா கேட்டுக்குங்க. ஏன் இந்த கேள்வியை நான் கேட்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 month வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ யூஸ் பண்ணாத போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடாப்டரும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பேட்ரி வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது லேப்டாப்பில் இருக்கிற அந்த பேட்டரியோட பவர் சோர்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு கண்டிப்பாக என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா சப்ளை உள்ளே போயிருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணதும் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா ஆன் ஆகிற அளவுக்கு தான் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இன்னொரு கான்செப்டை தயவு செஞ்சு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அடாப்டரில் ஒர்க் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும் பவர் சீக்வன்ஸு, பேட்டரியில் ஒர்க் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இதோட பவர் சீக்வன்ஸே பார்த்திங்க அப்படின்னா வேறு. ஏன் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடாப்டர் பவர் சோர்ஸை கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெயின் பவர்லேருந்து வரதால் ஏகப்பட்ட செக்ஷனை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆன் பண்ணியிருப்பாங்க. அதாவது போர்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் என்னென்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஆர்டிசி செக்ஷனை ஆன் பண்ணியிருப்பான், அதே மாதிரி பிஎஸ்ஐடியை ஆன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பை ஐசியை ஆன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்ட் பை ஐசி ஆன் ஆகிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிசிஹெச்சுக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பிசிஹெச்சுக்கான சப்ளையெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கேருந்து அந்த சப்ளை மூலியமாகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடாப்டர் பவர் சோர்ஸ் இருக்கும்போது இத்தனை செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகும். ஆனால் அதாவது வித்தவுட் பவர் ஆன் போர்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடாப்டர் பவர் மட்டும் இருக்கும்போது உங்களுக்கு ஆன் ஆகும். பட் பேட்டரியில் நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா வெறும் ஸ்டாண்ட் பையை மட்டும் ஆன் பண்ணி என்ன பண்ணியிருப்பான்னா ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வோல்டேஜ் கொடுக்குற அளவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா எல்லா செக்ஷனுக்கும் உங்களுக்கு பவர் போயிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேட்ரி சீக்கிரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயின் ஆகும், பவர் சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது. ஸோ பேட்ரின்றதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான ஒரு பவர் பேக்கப் மாதிரி தான் அது. அப்போ இதை எடுத்துகிட்டு போய் எல்லா சோர்ஸுக்கும் நான் சப்ளை கொடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னா பவர் சோர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு சீக்கிரமாகவே என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான சப்ளை, இந்த ஸ்டாண்ட் பை ஐசிக்கான S5 காயில் வோல்ட்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில போர்டில் உங்களுக்கு மாற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்கூட பவர் சீக்வன்ஸும் வேறு அப்படின்றத என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி நான் செக் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக செக் பண்ணுங்கள். அடாப்டர் பவர் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன எல்லா வோல்டேஜும் இருக்கும். ஆனால் பேட்டரி கொடுத்துட்டு பாருங்கள் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா சப்ளை கொடுத்துருப்பாங்க, முக்கியமான செக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்ளை கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லா சப்ளையும் எல்லா செக்ஷனும் ஆன் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்க மாட்டாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெண்டுத்துக்கான பவர் சீக்வன்ஸும் கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா மாறும் அப்படின்ற அந்த விஷயத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரி, இப்போது பேட்ரி வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வெளியில் என்னென்னலாம் செக் பண்ணணுமோ அதெல்லாமே செக் பண்ண சொன்னேன். அதாவது பேட்டரியை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ எதுக்காக நான் இவ்வளோ விஷயம் பேசுனேன் அப்படின்னா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும்ல பேட்ரி,
ஒரு 2 மாதம் 3 மாதம் அவங்க லேப்டாப்பே என்ன பண்ணல அப்படின்னா எடுக்கல. அப்போது லேப்டாப் உள்ள இருக்கிற அந்த பவர் என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா ட்ரை ஆகிட்ருக்கும். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃபோனோட கான்செப்ட் தான். நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பேட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேட்டரியில் இருக்கிற எல்லா பவரும் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரை ஆகிட்ருக்கும். அப்போது லேப்டாப்பில் அதே மாதிரி கான்செப்ட் தான். இந்த பேட்டரி ட்ரை ஆகிடுச்சுன்னா, செல்ஃபோன் பேட்டரியில் இருக்கிற ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ 12 வோல்ட்டு கொடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேட்டரியை பூஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப அந்த ஃபோனில் போட்டு சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது லைட்டாக பூஸ்ட் பண்ணிட்டா போதும். ஒரு 1 வோல்ட், ஒரு 1% 2%க்கு நீங்கள் பூஸ்ட் பண்ணிட்டா கூட ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு 2% 3%க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இந்த ஐடியாவும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கஸ்டமர்கிட்ட கேளுங்க, ரொம்ப மாதமாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்களா அப்படின்றத கேட்டு பாருங்கள். இல்லை ஆமாங்க ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணலை அப்படின்றத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற பவர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டோட்டலாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ட்ரை ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ளை கொடுத்துருங்க. அது மெயின்டைன் பண்ணும். அது இந்த பவர் சேவர்லாம் கொடுத்து இது பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% இருக்கும்போதே நீங்கள் பவர் கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? கொடுத்துருங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு பேட்டரிக்கும் பார்த்திங்கன்னா அதில் சைக்கிள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 4000 சைக்கிள், 4500 இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அது உள்ளே இருக்கிற பேட்டரியை பொறுத்து, அது உள்ளே எத்தனை செல் யூஸ் பண்ணியிருக்காங்க, சீரியலு பேரலில் எத்தனை ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? சரி, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 20% இல்லாமல் டோட்டலாக என்ன ஆகுது அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சு. அப்போ இங்கேயும் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு செத்த மாதிரி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் ஒரு கணக்கு. பட் ஆனால் நீங்கள் நியூ பேட்டரி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் 20 to 30 40 இல்லை 50% சோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேட்டரியில் இருக்கும். ஆனால் ட்ரை ஆகிட்டு இருக்கிற இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அப்போது இதை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அடாப்டரை கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா லேப்டாப் ஆன் பண்ணுவீங்க. ஒரு 1 day ஃபுல் நைட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போட்டுவிடுங்க. ஒன்று இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்மளாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி பூஸ்ட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பூஸ்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிசி சப்ளையை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பூஸ்ட் பண்ண முடியும். இப்போது பேட்டரியோட வோல்டேஜ், பேட்டரியோட ஆம்பியர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ 10.5 வோல்ட் இருக்குது அப்படின்னா வெறும் 11 வோல்ட்டு. கொஞ்சம் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடாப்டர் போட்டிங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஒரு 11 வோல்ட்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா அதிகம் தானே. இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 வோல்ட் பேட்டரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 வோல்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது இருக்கிறத விட இது அதிகம் தானே. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் ஆகும். ஸோ ப்ரோபோ வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசி சப்ளை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பவர் சோர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் பின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா மாற்றி கொடுக்கூடாது. கரெக்டாக அது எது பாசிட்டிவ் பின் இருக்கோ அந்த பாசிட்டிவ் பின்னில் வச்சு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். பட் அந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்னு மாற்றி கொடுக்கல, இல்லை இது எனக்கு இந்த செக்ஷன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சார்ஜ் போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹோல் நைட் நீங்கள் சார்ஜ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ட்ரை ஆகிருக்கிறது கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அது நார்மலாக சார்ஜ் ஆகிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஆகும். அதாவது ட்ரை ஆகிருக்கு அப்படின்னா 1 day நைட்டு கூட என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கும் அந்த ட்ரைலேருந்து 1% வர்றதுக்கு. ஓகேங்களா? அந்த 1% வந்துடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நார்மலாக சார்ஜிங் பண்ணுற அந்த ஒரு நிலைமைக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்துடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி வந்து உங்களுக்கு உள்ளே இல்லை. ஏன்னா இந்த பேட்ரிக்கு உள்ளவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்டு இருக்குது. நீங்கள் ஒரு பேட்ரி இங்கே போடுறீங்க அப்படின்னா இது பேட்டரின்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்டரிக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற எத்தனை செல் இருக்குது, ஸோ எவ்வளோ ஒவ்வொரு செல்லும் என்னென்ன வோல்டேஜ் இருக்குது, ஓகேங்களா, அது எவ்வளோ எது சார்ஜ் ஆகிருக்கு, அதோட டேட்டா என்ன, கிளாக் என்ன, டெம்பரேச்சர் என்ன, ஸோ வோல்டேஜ் உள்ளே போகிறது வெளில வர்றது எல்லாமே இந்த போர்டோட கண்ட்ரோலில் இருக்கும். எதுவுமே உள்ளே இருக்கிற அந்த செல்லோட கண்ட்ரோலில் இல்லை, உள்ளே ஒரு போர்டு இருக்குது. ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் பேட்டரி தான். ஸோ அப்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா வேறு இடத்துக்கு உங்களுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உள்ளே இருக்கிற பேட்டரியில் இருக்கிற இந்த போர்டு போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். உள்ளே இருக்கிற செல்ஸ் போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். இல்லை இங்கே போகிற கம்யூனிகேஷன் போய் சேர வேண்டிய ஐசிக்கு போகலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெளி சைட்லேயே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை
சால்வ் பண்ண முடியுதான்றதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி இது முடியாத பட்சத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு நம்ம போர்டு உள்ளே என்ன ஆகணும் அப்படின்னா உள்ளே போகணும் அப்படின்ற இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் பின்னை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 பின்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஒரு விஷயம் சொன்னேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பின்னை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இல்லை ஒரு பின்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பின்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 3 பின்னு சொன்னேன். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. 3 பின்னு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியிலேருந்து வெளில வர டேட்டா, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளேருந்து வெளில வர கிளாக்கு. ஓகேங்களா? இமேஜ் ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக தான் சொல்கிறேன், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி ப்ரெசண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா பேட்ரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பின்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் பேட்ரி கனெக்ட் பண்ணாத போது எவ்வளோ இருக்கும்? 3.3 வோல்ட் இருக்கும். ஸோ சேம் அந்த பின்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 3.3 வோல்ட் இருக்கும். சேம் பேட்ரி ப்ரெசன்ட் பேட்ரி டெம்பரேச்சர் அப்படின்ற இந்த பின்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 3.3 வோல்ட் இருக்கும். எக்ஸாக்டாக எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா 3 வோல்ட்டு கண்டிப்பாக என்ன ஆகும்னா இந்த 3 பின்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 3.3 வோல்ட் இருக்கும். வித்தவுட் பேட்ரி நீங்கள் செக் பண்ணும் போது இந்த 3 பின்லையும் 3.3 வோல்ட் இருக்கும். ஒரு சில போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பாசிட்டிவ் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 வோல்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 2 பின்னு கொடுத்துருக்கான், அப்போ நீங்கள் தப்பாக கணிக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போது 2 பின்னில் 3.3 வோல்ட் வருது, அப்போது இது கிரவுண்டு பின்னு, இதில் 3.3 வோல்ட் வரல, அப்போ இந்த 3 பின்லேயும் வரல, அப்போ இந்த 3 பின்னில் வந்துடுச்சு அப்படின்றத கெஸ் பண்ணக்கூடாது. பேட்டரியில் எது எதெல்லாம் பாசிட்டிவ் பின்னு, எது எதெல்லாம் நெகட்டிவ் பின்னு, எது டேட்டா, எது கிளாக்குன்றது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போது இந்த 3 பின்னையும் பார்த்திங்கன்னா எது டேட்டா, எது கிளாக்கு, எது டெம்பரேச்சர் அப்படின்றத மல்டிமீட்டர் வச்சு கூட பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது 2 பின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு பின்னு கிரவுண்டு, இதுக்கப்புறம் இருக்கிறது 3 பின்னு. நீங்கள் மல்டிமீட்டரில் ரெட் எடுத்து கிரவுண்டில் வச்சுட்டு பிளாக்கை எடுத்துகிட்டு இந்த 3 பின்னுக்கான வேல்யூ பாருங்கள், இந்த 2 பின்னுக்கான வேல்யூ பாருங்கள். இந்த 3 பின்னுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேல்யூ இம்பிடன்ஸ் வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பின்னுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே காயில் கொடுத்துருப்பான்னு சொன்னோம் பார்த்திங்களா, காயில், அதாவது சார்ஜர் ஐசியில் காயில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த காயில் இருக்கிற வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 பின்னில் வரும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி பேட்ரி செக்ஷனோட காயில் பார்க்க சொன்னேன் பார்த்திங்களா, அந்த காயிலோட வேல்யூவை பார்த்துக்குங்க. சேம் நான் சொன்ன மாதிரி ரெட்டு கிரவுண்டில் போட்டுடுங்க, பிளாக்கை எடுத்து அந்த காயிலில் வச்சு வேல்யூ பார்த்துக்குங்க, பேட்ரி காயிலோட வேல்யூ. அப்போ இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வேல்யூ வந்துடுச்சுன்னா நான் உங்களுக்கு டயக்ராம் போடும்போது திரும்ப சொல்கிறேன், நான் அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் ஆனால் இதை செகண்ட் டைம் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியுன்றதால இப்போ ஃபஸ்ட் டைம் சொல்லிடுறேன். ஓகேங்களா? காயிலோட வேல்யூவும் இந்த பேட்டரியோட பின்னில் இருக்கிற வேல்யூவும் ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா கண்டினியூட்டி வச்சு கூட இதோட பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். இதோட வேல்யூ வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். ஒன்று கண்டினியூட்டி வச்சு பார்த்துடலாம், டேரெக்டாக ஒரு ப்ரோப் இங்கே வச்சுட்டு எது பேட்டரியோட காயில்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த 2 பின்னோட வேல்யூ தெரிஞ்சிடும். மற்ற இருக்கிற அந்த 3 பின்னோட வேல்யூ வந்து ஒரே மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பின்னு டேட்டா, ஒன்று கிளாக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ப்ரெசண்ட்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பில் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது தான் ஃபஸ்ட்டு. வித்தவுட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பின்னும் இருக்கும். கரெக்டாங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுனா இதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா போய் செக் பண்ணணும். அப்போது இந்த பேட்ரி ப்ரெசண்ட்டு, பேட்ரி டெம்பரேச்சர் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க. எந்த ஐசிக்கு ஃபஸ்ட்டு போகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஐஓக்கு கொண்டு போய் உள்ளே போட்டிருப்பாங்க. எது? ஐஓ ஐசி. அதாவது ஐஓ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்புட்டையும் அவுட்புட்டையும் கண்ட்ரோல் பண்ணுற ஐசி. ஓகேங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3.3 வோல்ட் இருக்கும்ல, இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரியே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டீங்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ன பேட்டரியை என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டீங்க. வித்தவுட் பேட்ரி நான் என்ன சொன்னேன், இந்த 3 பின்லேயும் 3.3 வோல்ட் இருக்குன்னு சொன்னேன். வித் பேட்ரி இந்த இடத்துல கனெக்ட் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் கட் ஆகிடும்.
இந்த சென்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது ஐஓ என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணுற ஒரு சிக்னல். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்தவுட் பேட்டரி அந்த 3 பின்னில் 3.3 வோல்ட் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பேட்டரியை நீங்கள் கனெக்ட் பண்ண பிறகு கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 0 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வரணும். இந்த இடத்துல என்ன வரணும்? 0 வோல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ளே வரணும். இந்த இடத்துல 0 வோல்ட் இல்லை, எனக்கு 3.3 வோல்ட் அப்படியே இருக்குது அப்படின்னா ஒன்று இந்த லைனில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா பேட்டரியில் உங்களுக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். அப்போது போர்டோட ட்ராக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுக்கு கம்ஃபர்டபுள் பேட்டரியோ இல்லை சேம் பேட்டரி ஏதாவது நமக்கு இருந்ததுன்னா அந்த பேட்டரியை போட்டுட்டு இது கட் ஆஃப் ஆகுதான்னு பாருங்கள். அப்போவும் எனக்கு இது கட் ஆஃப் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைனில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் ஆகியிருக்கு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த லைனில் வேறு ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புல்லப் ரெசிஸ்டரை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு 3.3 வோல்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு புல்லப் ரெசிஸ்டரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் உங்களுக்கு புல்லப்பு புல் டவுன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வித்தவுட் பேட்டரி என்ன ஆகுது அப்படின்னா போர்டுக்கு 1 அப்படின்ற இந்த ஒரு சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா போயிட்டுருக்கும். அதாவது ஹை லாஜிக்கு உள்ளே இருக்குது அப்படின்றது போயிட்டுருக்கும். எப்போ ஒரு பொருளை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுருக்கோம் அப்படின்னா அது லோ லாஜிக்காக என்ன ஆகும் அப்படின்னா மாறி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும்னா லோ லாஜிக்காக மாறிட்டு இருக்கும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு லைனில் 1ன்னு வந்தால் தான் சிஸ்டமால் புரிஞ்சிக்க முடியும், 0ன்னு வந்தால் தான் அதால் புரிஞ்சிக்க முடியும். இது மாறி மாறி வருது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஐசியால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்றது என்ன ஆகுதுன்னா புரிஞ்சிக்க முடியாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்கோ அப்படின்றத சொல்கிறோம். ஒரு சிக்னல் வருது அப்படின்னா கரெக்டாக அது என்ன சிக்னல்ன்றது தெரியணும். ஓகேங்களா? சேம் அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு புல்லப் ரெசிஸ்டரை போட்டு 3.3 வோல்ட் கொடுப்பாங்க. எப்போ அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ கனெக்ட் ஆகும்போது கிரவுண்ட் சிக்னல் வரும்போது அது 0ன்னு எடுத்துக்கும். அப்போது உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது ஒரு பேட்டரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்த 3 பின்னில் 3.3 வோல்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டரியை கனெக்ட் பண்ண பிறகு இந்த 3 வோல்ட்டு 0 வோல்ட்டு மாறுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? 0 வோல்ட் மாறிடுச்சு அப்படின்னா ஓகே, 0 வோல்ட் மாறாமல் இது ஃப்ளக்சுவேஷன் ஆச்சு அப்படின்னா இந்த 3.3 வோல்ட்டு இந்த 0 இந்த மாதிரி மாறி மாறி வருது அப்படின்னா நீங்கள் எதோட ட்ராக் செக் பண்ணோம் அப்படின்னா பேட்ரி பின்னோட ப்ரெசண்ட்டோட பின்னில் இருந்து டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐஓக்கு ஒரு 3.3 வோல்ட் ரெசிஸ்டரை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். நான் உங்களுக்கு ஸ்கீமேட்டிக் வச்சு காட்டுறேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ஃபெக்டாக என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போது இது உள்ளே இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் போயாச்சு. அடுத்து என்ன ஆகணும் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல சார்ஜர் ஐசி போடுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன இது சார்ஜர் ஐசியை போடுறேன். ஸோ இந்த சார்ஜர் ஐசியிலேருந்து உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பேட்ரி உள்ளே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எத்தனை செல்லு வந்து சார்ஜ் ஆகிருக்கு, இன்னும் எத்தனை செல்லு சார்ஜ் ஆகணும், அதோடய டெம்பரேச்சர் என்ன, அதோடய இன்ஃபர்மேஷன் என்ன, எவ்வளோ நேரத்தில் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே யார் யாருக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் ஐசிக்கும் தெரிஞ்சாகணும், சேம் டைம் ஐஓக்கும் என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். கண்டிப்பாக இந்த ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேரலாக ஒரே மாதிரி இது ரெண்டுத்துக்குமே போகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. போகிற வழியில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரை போட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போது அது டேட்டாவாக இருக்கட்டும் இல்லை கிளாக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ இதுக்கும் கொண்டு போயிருப்பாங்க, சேம் அதே மாதிரி இதுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு போயிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது உள்ளே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, இது உள்ளே போய் சேர்கிறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. சேம் இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா புல்லப் ரெசிஸ்டர் தான் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல 1 அப்படின்ற புல்லப் ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, இதே திருப்பி நான் 1 0ன்னு போட்டு குழப்ப விரும்பலை. ஸோ ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கேயும் 3.3 வோல்ட் தான் இருக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக இந்த இடத்துலையும் 3.3 வோல்ட் தான் இருக்கும். சேம் இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 3.3 வோல்ட் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த இடத்துலையும் எக்காரணத்து கொண்டு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக ஆகக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை இது வந்து டேட்டாக்கான பின்னாக வச்சுக்கோங்க, அதாவது பேட்டரியோட டேட்டா. ஸோ டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம், இது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சார்ஜர் ஐசி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன்,
ஸோ அது உள்ளே இருக்கிற அந்த டேட்டா கிளாக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா டைமர் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஒரு ஃப்ரீக்வன்சியை அமைச்சு ஒரு ஒரு கண்டிஷன் நடக்கும்போது ஒரு ஒரு செட் ஆஃப் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஒர்க்கு வந்து நடக்கிறதுக்கு ஒரு ஐசி வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி டைமிங்கை வந்து செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாக் அப்படின்றத கொடுப்பாங்க உங்களுக்கு. இது வந்து கிளாக்கு, ஓகேங்களா, அது வந்து கிளாக்கு. அப்போ டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே கம்பைன் தான், ஒரே செக்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா சார்ஜ் ஆகணுமா ஆகக்கூடாதா, சார்ஜ் ஆப்ஷனு, சார்ஜரோட கரண்ட்டு, சார்ஜரோட வோல்டேஜு, இன்புட் கரண்ட்டு, டிவைஸ் ஐடி, மேனுஃபேக்சர் ஐடி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளே வந்தாகணும். சேம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸோ டேட்டா போய் ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளாக்கும் என்ன ஆகணும். ஸோ உங்களுக்கு இது வந்து சார்ஜர் ஐசி, நல்லா வச்சுக்கோங்க, இது வந்து சார்ஜர் ஐசி. இது வந்து என்னது, சார்ஜர் ஐசி. ஸோ இது வந்து நல்லா நான் சார்ஜர் ஐசிக்கு சேம் டைம் என்ன ஆகணும் அப்படின்னா அதுவும் என்ன ஆகணும் அப்படின்னா, அதாவது இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுவும் என்ன ஆகும் அப்படின்னா இது உள்ள தான் போயாகணும். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 3 வோல்ட்டு, இதுக்கு நடுவுலையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, இங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. தனித்தனி ரெசிஸ்டராக போட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டர் நெட்வொர்க்கு 2 ரெசிஸ்டரை ஒன்றா சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே போட்டிருப்பாங்க. இந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. இந்த 3.3 வோல்ட்டு கரெக்டாக ஐஓக்கும் போயிருக்கணும், இந்த 2 சிக்னலோட 3.3 வோல்ட்டு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா சார்ஜர் ஐசிக்கும் போயிருக்கணும். எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு கூடாது. இந்த இடத்துல வோல்டேஜ் இருக்குது, இந்த இடத்துல போய் சேர்ந்துருக்குமான்றதெல்லாம் நம்ம கெஸ்ஸிங்கே பண்ணக்கூடாது. பேட்டரி சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நீங்கள் உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சார்ஜிங் செக்ஷனை நீங்கள் பார்க்கும்போது எந்த இடத்தையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சின்ன சர்க்யூட் தான். இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா 3.3 வோல்ட்டு சார்ஜர் ஐசி உள்ளே போகுதா, 3.3 வோல்ட்டு சார்ஜர் ஐசி உள்ளே போகுதான்னு பார்த்தாகணும். ஐஓக்கும் 3.3 வோல்ட்டு, ஸோ இதுலேயும் உள்ளே பார்த்தாகணும். ஏன்னா நம்ம மல்டிமீட்டர் வச்சு தான் செக் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வோல்டேஜ் செக் பண்ணுவோம். ஒருவேளை உங்கள்கிட்ட டிஎஸ்ஓ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 பின்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஆகிறது உங்களுக்கு க்ளீனாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். டிஎஸ்ஓவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து நடக்குதா இல்லை நடக்கலையா அப்படின்னு தெரியும். ஸோ கம்யூனிகேஷன் நடக்காமல் கொஞ்சம் வெறும் வோல்டேஜ் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒன்று பேட்டரி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இந்த புல்லப் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலை மாற்றி மாற்றி கொடுக்கறதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு காட்டும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இந்த சார்ஜர் ஐசிக்கும் இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, ஐஓக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. என்னென்ன இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அப்படின்னா பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, பேட்டரியில் எவ்வளோ கரண்ட் இருக்குது, சார்ஜ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஓகேங்களா, சார்ஜ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற. ஸோ கரண்ட்டு, மேனுஃபேக்சர் ஐடிஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஐஓக்கும் போயிருக்கு, சார்ஜர் ஐசிக்கும் போயிருக்கு, ஓகேங்களா. இப்போது இந்த சார்ஜர் ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல இதை அப்படியே இப்போ க்ளோஸ் பண்ணலாமா, சார்ஜர் ஓகே, இந்த 3 சிக்னல் தான் உள்ளே போகும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 3 சிக்னல் உள்ளே போகும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு தெளிவாக ஒரு டயக்ராம் போடணுன்றதால இதை நான் எரேஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த இடம் புரிஞ்சிட்ருக்கும், ஒன்றும் பெருசாக இருக்காது. இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அப்பர் மாஸ்பெட் போட்டிருப்பாங்க, அது கீழே பார்த்திங்க அப்படின்னா லோவர் மாஸ்பெட் போட்டிருப்பாங்க. ஸோ இதோட கேட்டு இதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த ஐசியோட கேட்டை இதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற இந்த ஃபேஸோட லைனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு காயிலை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காயிலை கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரெசிஸ்டரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2ம் இந்த 3ம் ஒரே கனெக்ஷனில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் ஒரே இதில் இருக்கும். இந்த விஷயத்த நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரியோட இந்த பாசிட்டிவ் பின் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பாசிட்டிவ் பின் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டைரெக்டாக கொண்டு வந்து இந்த ரெசிஸ்டரோட இந்த எண்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. சார்ஜ் ஆகிற பின்னும் ஒன்று தான், டிஸ்சார்ஜ் ஆகிற பின்னும் ஒரே பின்னு தான், ஓகேங்களா. சார்ஜ் ஆகும்போது உள்ளே இருக்கிற என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க உள்ளே இருக்கிற இந்த ஸ்மார்ட் போர்டு, ஓகேங்களா.
டிஸ்சார்ஜ் ஆகும்போது சார்ஜ் ஆகும்போது அந்த மாஸ்ஃபெட் க்ளோஸ் ஆகி இங்கே இருக்கிற சப்ளை உள்ளே போகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க. இது பேட்ரி உள்ளே இருக்கிற சர்க்யூட். நம்ம பேட்ரி உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே பாத்துன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிடபிள்யூஎம் எப்படி வேலை செய்யுதுன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துட்றேன். இந்த ஐடியாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே எந்த ஒரு பிடபிள்யூஎம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி அப்பர் மாஸ்பெட்டு ஒரு லோவர் மாஸ்பெட்டு ஒரு காயில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, பிடபிள்யூஎம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும், இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றது இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, திரும்பவும் நம்ம டாபிக் வந்துடுவோம். பேட்டரியில் என்ன இருக்குது, சார்ஜ் எவ்வளோ இருக்குது, சார்ஜ் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சார்ஜர் ஐசிக்கும் போயிடுச்சு, சேம் டைம் ஐஓ ஐசிக்கும் போயிடுச்சு. இது போனாலும் இந்த சார்ஜர் ஐசி என்ன ஆகணும் அப்படின்னா, சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அடாப்டர் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றது இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன ஆகணும், இந்த சார்ஜர் ஐசிக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இங்கே இருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முதல்ல இந்த ஐசி வேலை செய்யறதுக்கான விசிசி சப்ளையை உங்களுக்கு உள்ளே கொண்டு போயிருப்பான். சேம் டைம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் டிவைடரை போட்டு என்ன பண்ணியிருப்பான்னா இன்னொரு ஒரு சப்ளையை உள்ளே கொண்டு போயிருப்பான். எப்போ இந்த ரெண்டு சப்ளை உள்ளே வருதோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான், இதிலிருந்து ஒரு எல்டிஓ சப்ளையை வெளில எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசி இன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டிசி இன்னு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி இன்னு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வரும், எல்டிஓ சப்ளை வரும். எப்போ இந்த மூணும் இருக்கோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு சிக்னல். இதை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம், இந்த மூணும் நடந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா அடாப்டர் ப்ரெசண்ட். அதாவது பார்த்திங்கன்னா ஏசி இன்னுன்னு ஒரு சில போர்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஒரு சில போர்டில் ஏசி ப்ரெசண்ட் அப்படின்ற இந்த பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டைப்பே ஆகலையா. ஸோ இது வந்து ஏசி ப்ரெசண்ட் அப்படின்ற இந்த பேர்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. இந்த ஏசி ப்ரெசண்ட்டு எங்கே போய் சேரணும் அப்படின்னா ஐஓக்கு போய் சேர்ந்துடணும்ப்பா. ஐஓக்கு போகாமல் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக என்ன ஆகணும் அப்படின்னா இந்த சிக்னல் ஐஓக்கு போகணும். அப்போது நீங்கள் செக் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு விஷயம் செக் பண்ணிட்ட பிறகு அடுத்து நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணாலும் எனக்கு ஓகே, ஆனால் இந்த இடத்துல செக் பண்ணால் கூட இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த சப்ளை இந்த இடத்துக்கு போயிருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்கிற இந்த சப்ளை இங்கே போகலை அப்படின்னாலும் போர்டு உங்களுக்கு ஆன் ஆகாது. ஏன்னா அடாப்டரில் தான் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு சிக்னல் இது உள்ளே போய் ரீச் ஆனால் தான் இங்கே இருக்கிற இந்த சிக்னல் ரிசீவ் பண்ணது பிறகு இது என்ன பண்ணோம் அப்படின்னா பிசிஹெச்சுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். போகலாம், நம்ம பொறுமையாக போகலாம், அவசரப்பட தேவையில்ல. ஆனால் இப்போ நான் இங்கே சொல்ல வர்றது இந்த ஏசி ப்ரெசண்ட் கண்டிப்பாக என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு ஐஓக்கு என்ன ஆகணும் அப்படின்னா போய் ஆகணும். அப்போது ஐஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணணும், டேட்டா செக் பண்ணி ஆகணும், கிளாக் செக் பண்ணி ஆகணும், பேட்டரி ப்ரெசண்ட்டை செக் பண்ணி ஆகணும், இன்னொன்று வந்து ஏசி ப்ரெசண்ட்டே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கன்ஃபார்மாக செக் பண்ணி ஆகணும். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல சிஎல்ஆர் ரெசிஸ்டர் சொன்னேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ். இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி இதிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சப்ளையை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஐஓஐசியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன வோல்டேஜ், இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அடாப்டரோட கரண்ட் டீட்டெயில், அடாப்டரோட கரண்ட்டு. ஓகேங்களா? இது ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா முக்கியம், அடாப்டரோட கரண்ட்டு. அப்போது ஒரு லேப்டாப்பில் உங்களுக்கு சார்ஜ் ஆகணும் அப்படின்னா உங்களும் நான் என்ன பண்ணல அப்படின்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் கிட்டவே போகலை. இந்த இது ஃபங்க்ஷன் ஆனால் தான் உங்களுக்கு பேட்டரியே உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஆனால் சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணும் போது அடாப்டர் சப்ளை உங்களுக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா இந்த சேஃப்டி மாஸ்ஃபெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேட்டரி சார்ஜிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இது ரொம்ப முக்கியம்.
இது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கா இல்லை ரிவர்ஸ் பயாஸில் இருக்கா இல்லை ஷார்ட் ஆகிருக்கா. நல்லா கவனிங்க. இப்போ இது ஒருவேளை ஷார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிறது என்ன ஆகும், அப்படியே இங்கே போயிடும். ஆனால் கேட்டு மூலிமா என்ன ஆகிருக்காதுன்னா இது ட்ரிகர் ஆகிருக்காது. கேட்டு மூலிமா ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேஃப்டி மாஸ்பெட்டே போடுறாங்க, கேட்டோட வோல்டேஜ் ஹையாக கொடுத்து. கான்செப்டை மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த சிஎல்ஆர் ரெசிஸ்டரும் ரொம்ப முக்கியம். யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த சிஎல்ஆர் ரெசிஸ்டரை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது பேட்ரி சார்ஜ் ஆகலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துப்பேன். இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்குது, இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்ப்பேன். 1 மில்லியாவது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கம்மி ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சோம். ஏன்னா அடாப்டரோட கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன ஆகணும் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக போயாகணும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லு இல்லை ஹெச்பி பார்க்கும்போது அதோட பிஎஸ்ஐடி. ஓகேங்களா, அந்த விஷயத்தில் சொன்ன பிஎஸ்ஐடி அடாப்டர் ஐடி என்ன ஆயிருக்கணும், உங்களுக்கு ஐஓக்கு போய் கரெக்டாக சேர்ந்துருக்கணும். வேறு எந்த இடத்துலையும் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்துட்டீங்க, இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த சிக்னல் கரெக்டாக உங்களுக்கு ஐஓக்கு போய் சேர்ந்துருக்கா அப்படின்ற இந்த விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து உள்ளே வந்து ஐ அவுட்டு அப்படின்ற பேரில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஓகேவா, சரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொரு பின்னு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங்கை பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு பின்னு. ஒரு சில போர்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எனேபிள் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துட்ருப்பாங்க. இந்த போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எனேபிள் அப்படின்றதையே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவான். எப்படி எனேபிள் எடுத்திருப்பான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த மெயின் சப்ளை வோல்டேஜ் விஇன் வோல்டேஜ், இந்த வோல்டேஜை கொண்டு போய் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வோல்டேஜ் டிவைடரை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சிக்னலை உள்ளே போட்டிருப்பாங்க. அப்போ உள்ளே போச்சு அப்படின்னா இது வந்து எனேபிள் டிசேபிள்ன்றதை என்ன ஆகும் அப்படின்னா புரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் இந்த போர்டில் இந்த மாதிரி சார்ஜர் ஐசியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நான் போன கிளாஸில் எடுத்த மாதிரி சார்ஜர் ஐசி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஹெச்சிஐஎல்எம்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த பின்னில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்துக்குங்க, கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஐஎல்ஐஎம்னு பார்த்திங்க அப்படின்னா பின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 0.6 வோல்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வோல்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்னில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. நான் இதோட கண்டிஷன் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போர்டில் இருக்கான்றது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இது கீழே என்ன கொடுத்துருப்பான், ஒரு வோல்டேஜ் டிவைடரை போட்டு இது உள்ளே கொடுத்துருப்பான். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0.80 இல்லைனா 0.9 வோல்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்னில் இருக்கும். செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடாப்டரையும் பேட்டரியும் கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரி சார்ஜ் ஆகும் போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, நான் ஆல்ரெடி இந்த ஒர்க்கை சொன்னேன். நான் எப்படி பேட்டரியில் எந்தெந்த பின்னில் வோல்டேஜ் இருக்குது, ஸோ அடாப்டர் கொடுக்கும்போது எந்தெந்த பின்னில் வோல்டேஜ் இருக்குது, ரெண்டுமே கம்பைனாக போட்டிருக்கும் போது பேட்டரி சார்ஜ் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள். அப்போ தான் இது உள்ளே இருக்கிற அந்த டிஃப்ரென்ஷியல்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, இந்த பின்னையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜரு டிஸ்சார்ஜை எனேபிள் பண்ணுற பின்னு, சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜை டிசேபிள் அண்ட் எனேபிள் பண்ணுற பின்னே பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்னில் டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாண்ட் பை ஐசிலேருந்து வர 3.3 வோல்ட்டு உள்ளே கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, சரி. இத்தனை விஷயத்தை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே சரியாக இருந்தது அப்படின்னா கூட ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சிக்னலை கொண்டு போய் சார்ஜர் ஐசியூவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ். அதாவது பேட்ரியோட சிஎல்ஆர் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேட்ரியோட வோல்டேஜ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அடாப்டர் இருக்கிற வோல்டேஜ் உங்களுக்கு பேட்ரிக்கு போகும். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேம் சைடு ஒரு ஏதாவது எப்படி எடுத்துக்கலாம், 2 ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காற்றே கூட எடுத்துங்க, நம்ம சயின்ஸ் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்குது, ஒரு பக்கம் ப்ரெஷரே இல்லை. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம மழையாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எங்கே அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதிகமான இருக்கிற இடத்துலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியான இருக்கிற இடத்துக்கு போகும்.
இப்போது அடாப்டரோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட் கொடுக்குறீங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் அது சென்ஸ் பண்ணுது. இந்த இடத்துலையும் வோல்டேஜ் அது என்ன பண்ணும் அப்படின்னா சென்ஸ் பண்ணும். வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு சென்ஸ் பண்ணும். அப்போது இந்த இடத்துல வோல்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்ற போது டேட்டா, கிளாக்கு, ஐஓக்கு அந்த இன்ஃபர்மேஷன், ஏசி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கரண்ட்டு கரெக்டாக இருக்குது, அடாப்டரோட கரண்ட் கரெக்டாக உள்ளே போயிருக்கு, ஐசிக்கான எனேபிள் சிக்னல்லாம் கரெக்டாக உள்ளே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும் அப்படின்னா இதோட கேட்டு ஃபங்க்ஷன் ஆகணும். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட கேட் என்ன ஆகணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகி இந்த 2 மாஸ்பெட்டும் என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகணும். இது ரெண்டும் ஒர்க் ஆன பிறகு தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வோல்டேஜ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணும். பேட்டரியை இப்போ சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். பேட்டரி சார்ஜ் ஆகிட்டுருக்கே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் என்ன ஆகும், அதிகமாக மாறும்ல. இந்த வோல்டேஜ் ஹை ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேட்டரியோட ஃபுல் பர்சன்டேஜ் ஆகும்போது டேட்டா அண்ட் கிளாக்கு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதோட டெம்பரேச்சர், ஸோ அதே மாதிரி இங்கே வோல்டேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜர் ஐசி என்ன ஆகணும் அப்படின்னா கட் ஆஃப் பண்ணும். இந்த ரெண்டும் இப்போ நீங்கள் இனிமேல் நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன ஆகும், லேப்டாப்பு அடாப்டர் பவரில் தான் ஒர்க் ஆகிட்ருக்கும். ஆனால் பேட்ரி சார்ஜ் ஆகுறது மட்டும் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிருக்கும். எப்போது பேட்ரியோட அந்த சார்ஜிங் பாயிண்ட் வருதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அது வரைக்கும் என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னா இதை கட் பண்ணிவிடும். இப்போ இனிமேல் சார்ஜ் ஆகாது, டிஸ்சார்ஜும் ஆகாது. ஏன்னா நீங்கள் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போ நீங்கள் அடாப்டரை அன்பிளக் பண்ணுறீங்களோ சப்ளை ரெடியாக இருக்கும். டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா இது டிஸ்சார்ஜ் ஆகும். எப்படி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த விஷயங்களை புரிஞ்சிச்சு அப்படின்னா போர்டில் எந்த இடத்துல போய் செக் பண்ணணும் அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணல, இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன்ஸை பற்றி என்ன பண்ணல அப்படின்னா ஒன்றும் பேசலை. எப்படி ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகுன்றத ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்கேன். பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன், டேட்டா அண்ட் கிளாக்கு, சேம் இந்த வோல்டேஜ் இன்ஃபர்மேஷன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா இதை ஆன் பண்ணலாமா இல்லை இதை ஆஃப் பண்ணலாமா அப்படின்ற இந்த கண்டிஷனுக்கு வந்துடும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிடபிள்யூஎம்ஐ எதுக்காக கொடுத்துருக்காங்க, ஆன் ஆகும்னு சொல்லிட்டேன்ல, இது எப்படி ஆன் ஆகுது, இங்கே ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறேன் நான். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிடபிள்யூஎம் இல்லை அப்படின்னா ஒரு பக் கண்ட்ரோலர் எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் எல்லா சர்க்கியூட்லேயும் போட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஒரு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோலார் பேனலை நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு சோலார் பேனல், அதாவது பார்த்திங்க அப்படின்னா சூரிய சக்தியை வந்து இந்த நம்மளோட எலக்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறதுக்கோசம் ஒரு சோலார் பேனலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். ஓகேல, இந்த இடத்துல ஒரு சோலார் பேனல். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சோலார் பேனலை பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இது எவ்வளோ வோல்ட்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட்டு. எவ்வளோ ஆம்பியர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1 ஆம்பியரு எடுத்துக்கலாம். இது இந்த பேனலுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 ஆம்பியர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? சரி, இதிலிருந்து இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சப்ளை கிடைக்கும். கரெக்டுங்களா? எப்போ கிடைக்கும் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லோடை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணோம். லோடு அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, ஒரு லோடு இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த லோடுன்றது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிசி, சோலார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டிசி கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஃபேனோ இல்லை ஒரு எல்இடியோ சம்திங் ஏதாவது ஒரு பொருளை கனெக்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிறேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசி ஃபேனாக இருக்கட்டும், ஒரு டிசி லைட்டாக இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அந்த டிவைஸோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட்டு. ஓகேவா? அந்த வோல்ட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரணும், 5 வோல்ட்டு தான் என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கணும். இந்த 12 வோல்ட்டு உள்ளே என்ன பண்ண முடியாதுன்னா அப்படின்னா இங்கே இந்த இடத்துல கொடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே கொடுக்கக்கூடவும் கூடாது. ஏன்னா இதுக்கு வந்து 5 வோல்ட்டு, இது வந்து 12 வோல்ட்டு. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பாருங்கள். இப்போது ஒரு பவர்ன்றதை எப்படி சொல்லுங்கள், வாட்ஸு, இந்த பவர் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதோட கான்செப்ட் என்னென்னா இது 1ன்றது ஞாபகம் வச்சுங்க, நான் 11 போட்டிருக்கேன். ஸோ 1 ஆம்ப். ஓகேங்களா? இதோட பவர் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா
12 இன்ட்டு 1, அதாவது வோல்டேஜையும் நீங்கள் ஆம்பீரையும் போட்டிங்க அப்படின்னா 12 இன்ட்டு 1 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்,